வெற்றிகரமா நம்ம போற போக்கில் ஒரு வாழ்க்கை சீரியஸோட டே 1 ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச முதல் நாளே டே இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணனுக்கு ஓசி பிரியாணி கிடைச்சு. அது மட்டும் இல்லாம ரூம்ல கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். அது என்னங்கறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க டெய்லி நான் தவறாம வீடியோ போடுறதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, ஒரு ஃபாலோ பண்ற நம்பிக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா தம்பிக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஹார்லிக்ஸ் ஆகும். சாரி, பூஸ்ட் ஆகும். கல்யாணம் பண்ணிட்டு மாமியா வீட்டுல மறுவிருந்து சாப்பிட போற அளவுக்கு வயசாயிருச்சு. இருந்தாலும் காலை உணவுக்கு இன்னும் பிஜில சேமியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையில 6 மணிக்கு இந்த ஆபீஸ்க்கு போயிட்டு கடினமான வேலைகளுக்கு அப்புறம் 8 மணிக்கு தான் எட்டி பார்த்தேன் ரூம் பக்கம். காலை உணவு சாப்பிட்டு வந்த பிறகு கடமையில கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னா காஃபி இஸ் மேண்டிட்டரி. காப்பியை குடிச்சிட்டு கண்ணை கூட சிமிட்டாம கடமையை ஆத்திக்கிட்டு இருந்தேன் மதியானம் 3 மணி வரைக்கும். சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ள போனா நம்ம காஃபி டோலி. லிஃப்ட் வெளிச்சத்துக்கு மேடம் மூஞ்சி மாஃப் போட்ட தர மாதிரியா பளிச்சுனுதே, என்ன ஃபுல்லா மேக்கப்பா அப்படின்னு கேட்டா, மேடம் போக்கிரி பட அசின் மாதிரியா இட்ஸ் ஜஸ்ட் கிரீம் அப்படின்றாங்க. மேடம் மதியானம் சாப்பிடாம வந்துட்டேன், வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் அங்க போனா பிஸ்கட் கேக்குன்னு வாங்கிட்டு இருந்தாங்க சாப்பிடுறதுக்கு. நான் அதுல ஒரே ஒரு பிஸ்கட் வாங்கி வாயில போட்டு வெளியே கிளம்பிட்டேன். இன்னைக்கு நண்பர் ஒருத்தவருக்கு நர்ஸ் மூஞ்சில உச்சா போனடே பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டு சம்பிரதாயப்படி மேங்கோ ஃபலூடா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், மேங்கோ ஃபலூடா டேஸ்ட் நாக்கு பிளாஸ்ட். ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீஷோல ஆர்டர் போட்டிருந்த பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. தம்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ சொல்லி அதையே ஒரு சீரியஸா போடலாம்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்சல் என்னன்னு பாத்தீங்கன்னா வால் போஸ்டர். ரூம்ல ஒரு பக்கம் செவரு எக்ஸல் அதை என் வாழ்க்கை மாதிரி கொஞ்சம் வெறிச்சோடி போயிருந்துச்சு. வெறிச்சோடி போயிருந்த செவுத்துல கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுறதுக்கு போல கலர்ஃபுல்லான போஸ்டர் ஓட்டினா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு செவரு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் போட்டு விடுங்க. சீரியஸா பார்த்துட்டு சிறப்பா நாளை முடிச்சுக்கிட்டேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.